பலாப்பழத்தையும் சிப்ஸாக, அது சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இந்த சிப்ஸை மற்றும் நல்ல மிளகை புவிசார் குறியீடு வாங்கி ஒரு ஃபுட் ப்ராசஸிங் தொழிலாக கொண்டு எக்ஸ்போர்ட்டுக்கு வழிவகை செய்தால் எங்கள் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும் என்பதை மாண்புமிகு பேரவை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ரப்பர் உற்பத்தி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஒரு ரப்பர் வந்துட்டு ஒரு பணம் காய்க்கும் மரமாகும். இங்கே நீண்ட நாட்களான மக்களின் கோரிக்கை என்னவென்றால் எங்களுக்கான ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் என்பது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் மூலம் ரப்பர் கொள்முதல் செய்து ரப்பர் பேண்ட், டயர்ஸ், பெட், கிளவுஸ், டியூப், கன்வேயர் பெல்ட், பேக் போன்ற பல்வேறு தொழில்களை இங்கு செய்ய முடியும். எனவே இதற்கு தேவையான நிலம் அரசாங்கத்திடம் இல்லை என்றாலும் தனியாரிடம் இருந்து கைட்லைன் வேல்யூக்கு வாங்கி இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரீஸை இங்கே கட்டி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் குளச்சல் தொகுதியில் ஒவ்வொரு வீட்டிலும் 1-2 பட்டதாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது எங்கள் மாவட்டத்தில் இல்லை. இவர்கள் வேலை தேடி பிற மாவட்டங்களுக்கு செல்கிறார்கள். இதனால் பணவிரயம், குடும்பத்தை பிரிந்து செல்கின்ற மனவலி போன்றவை ஏற்படுகின்றது. இவர்களுக்காகத்தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம். இவர்களுக்கு நான் சொன்ன போல ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரீஸையோ அல்லது அந்த சிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸையோ, ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டையோ இல்லது நவீன வசதிகளுடன் கூடிய மீன்படுத்தும் தொழிற்சாலைகளையோ இதை செய்தால் கண்டிப்பாக எங்கள் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதை இந்த அவை வாயிலாக கூற விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த தொழிற்சாலை வருவதன் மூலம் ஆயிரக்கான இளைஞர்கள் மட்டுமல்ல பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு பெருகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அதே போன்று மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, குளச்சல் தொகுதியில் நுள்ளிவளை ரயில்வே பாலம் விரிவுபடுத்துவதற்காக புதிய பாலம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மாற்றுப்பாதையாக பேயங்குழி ஆற்றின் கரை வழியாக 4 வழி சாலை செல்வதற்கு மாற்று சாலை சொல்வதற்கான மாற்றுப்பாதை மிக மோசமாக குண்டும் கொழியுமாக மக்கள் பயன்பட முடியாமல் இருக்கிறது. இங்க டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கு மேல வாகனங்கள் சென்று வருகிறது. இந்த மாற்று சாலையை உடனடியாக தார் சாலையாக அமைத்து தரும்படியாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று திங்கள் நகரிலிருந்து மணவாளக்குறிச்சிக்கு செல்லும் சாலை கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக தோண்டி அதுவும் மோசமாக இருக்கிறது. அந்த சாலையும் செய்த உடனடியாக செப்பரேட் தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வில்லுக்குறி பஞ்சாயத்தில், குளச்சல் தொகுதியில் உள்ள வில்லுக்குறி பஞ்சாயத்தில் மாம்பழத்தாறு டேம் உள்ளது. இந்த டேம்ல போகக்கூடிய சாலை மக்கள் பயன்பட முடியாமல் மிக மோசமாக இருக்கிறது. அந்த சாலையும் உடனடியாக செய்து தரும்படியாக அவையில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குளச்சல் அரசு மருத்துவமனையில் சமீப காலமாக போஸ்ட்மார்ட்டமே செய்யாமல் இருக்கிறாங்க. இதை நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னா ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. இதனால் குடும்பத்தினர், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையற்ற அலைச்சலும் கால தாமதமும் மன உளைச்சலும் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க உடனடியாக குளச்சல் அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் என்பது அனைவருக்கும் தெரியும், எப்பொழுதுமே மழைப்பொழிவு பெறும் ஒரு மாவட்டமாகும். குறிப்பாக தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் கனமழை பெய்வதால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சாலைகள் அடிக்கடி சேதமடைகிறது. எனவே முறையான மழைநீர் வடிகால் வசதிகளை இல்லாததுதான் இதற்கு காரணம். மழைநீர் சாலைகளில் தேங்கி கிடைப்பதால் அனைத்து சாலைகளுமே குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இங்கே நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா, இந்த சாலைகள் இன்னும் கொடுக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே குமரி மாவட்டத்தில் உள்ள சாலைகள் டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸோட சாலைகளை மேம்படுத்தினால் இந்த மழை நீர் டிரைனேஜில் வடிஞ்சு எங்களுடைய சாலைகள் நீட்டாக இருக்கும். கவர்மெண்டுடைய ஃபண்டும் இதில் மிச்சப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குளச்சல் தொகுதிக்குட்பட்ட குருமனை கிராமத்தில் 7,800க்கு மேல் உள்ள மக்கள் வசித்து வருகிறார்கள். ஆனால் இந்த கிராமம் நிர்வாக ரீதியாக பல பகுதிகளாக பிரிந்து காணப்படுகிறது. ஒரு பகுதி சைமன் காலனி ஊராட்சியிலும், மற்றொரு பகுதி ரீதாபுரம் பேரூராட்சியிலும், இன்னொரு பகுதி பாலப்பழம் பேரூராட்சியிலும் அமைந்துள்ளது. இதனால் வருவாய்த்துறை நிர்வாகத்திலும் இப்பகுதி கிள்ளியூர் மற்றும் கல்குளம் என 2ஆக வெவ்வேறு வட்டங்களில் பிரிந்து கிடக்கிறது. ஒரே கிராமம் பல்வேறு உள்ளாட்சி மற்றும் வருவாய் நிர்வாக எல்லைக்குள் பிரிந்து இருப்பதால்
பொதுமக்கள் அரசின் சேவைகளை பெறுவதில் சான்றிதழ் பெறுவதிலும் பிற நிர்வாக தேவைகளுக்கு மலைந்து தெரிவதால் மிக சிரமங்கள் ஏற்படுகிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு தனித்தனி ஊராட்சியாக பிரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குமரி மாவட்டம் என்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன ஒரு கிராமம். இந்த கிராமம் வந்துட்டு சின்ன ஒரு மாவட்டம். இங்கே பத்திரப்பதிவு கட்டட சட்டம் வந்து 2008 பிரிவின் படி 22A படி பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என விதி இருக்கிறது. இதை ஏற்கனவே இங்க வந்துட்டு எங்களோட ரோட்ஸ் எல்லாம் சின்னதா தான் இருக்கு. பெரிய ரோட்ஸ் போட்டால் எங்களால் வந்து வீட்டில் கூட எங்களால் இருக்க முடியாது. இதை 22A ரத்து செய்து உடனடியாக அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அப்படி என்றால் மட்டும்தான் எங்களுடைய நிலங்களை விற்கவும் வாங்கவும் முடியும். சாதாரண ஏழைப்பாளைய மக்களுக்கு கல்யாண செலவும் நோய் செலவுகளையும் இதனால் கவனிக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆலயம் வந்து முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட, ஒரு 150-200 வருஷத்துக்கு கட்டப்பட்ட ஒரு ஆலயம். கொரோனா டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஆலயத்தை வந்து பூட்டினாங்க. பூட்டின இந்த ஆலயம் வந்து இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது மக்களினுடைய உணர்வு ஏதாவது நோய் வர்ற டைம்ல நம்ம போய் பிரேயர் பண்ணுவதுக்கு ஒரு சாந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சர்ச் ஆகும். இந்த கோயிலை உடனடியாக திறக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இப்படி குமரி மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வந்துட்டு எங்களுடைய பகுதியில் என்ன இருக்கோ குளச்சல் தொகுதிக்குள்ள மேம்பாட்டுக்காக நான் உங்களிடம் கொடுக்கிறேன். இதை என்னுடைய அவை குறிப்பில் ஏற்று எங்களுக்கு நிவர்த்தி செய்து தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சார் பேசுறாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தினுடைய வழிபாட்டு தலம் கொரோனா காலத்திலிருந்து பூட்டப்பட்டிருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு வந்தமைக்காக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக, ஒவ்வொரு மாவட்டமாக சிறுபான்மை நலத்துறையின் சார்பில் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 12 மாவட்டங்களுடைய ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மாவட்டத்திற்கு செல்லும் போது அதனை குறித்து ஆய்வு செய்து உரிய முறையில் நடவடிக்கை மேற்கொள்வோம். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குமரி மாவட்டத்தில் வந்து தற்போது நிறைய மீன்பிடி படகுகள் உள்ளது. இது வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அது எல்லாமே நீளமான போட் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து, இவங்களுக்கான இன்சூரன்ஸும் எதுவுமே கிடைக்க முடியாமல் இருக்கு. ஒரு டைம் ஃப்ரேமை கொடுத்து இத்தனை நாளுக்குள்ளால நீங்க வந்துட்டு அதாவது ரெகுலேஷன் படி இத்தனை நாளுக்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு ஒரு அனுமதியை கொடுத்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, எனக்கு பேசுவதற்காக இந்த அவையில் முடிச்சிடறேன். எனக்கு இந்த பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும், பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பரப்புவதற்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை சட்டமன்றத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் எஸ். காமராஜ் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் தலவாய் சுந்தரம் சொல்லுங்க. என்ன பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கூறும் பொழுது ரப்பரை பற்றி பேசினார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ரப்பர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரப்பர் நம்பர் 1. ஏற்கனவே மத்திய அரசால் ரப்பர் ரிசர்ச் சென்டர் என்று ரூபாய் 6 கோடியில் ஆரம்பித்து ஒரு சயின்டிஸ்டும் ஒரு ஃபார்மர்ஸும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக நமது அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் வாடகை இடத்தில் இருக்கிறார்கள். ஒரு 50 ஏக்கர் இடம் அங்கே ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மூலமாக நம்ம அமைச்சர் அவர்கள் அதற்கு இடத்தை ஒதுக்கி ரப்பர் ரிசர்ச் சென்டரை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. கணேசன் அவர்கள் 100 கோடி சிஎஸ்ஆர் நிதியை பெற்று தந்தோம் என்று சொன்னார். 100 கோடியில் ₹1 கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவழிக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உட்காருங்க. சொல்லுங்க. அவர் அமைச்சராக இருந்தபோது நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கேட்ட கேள்வி, உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று சொன்னேன். கண்டிப்பாக அமைக்கப்படும் என்று சொன்னார். அதுவும் அமைக்கப்படவில்லை. எனவேதான் இந்த ஆட்சியிலாவது உயர்மட்ட குழு அமைத்து விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ். காமராஜ், நீங்க பேசுங்க. மாண்புமிகு வீட்டு வசதி அமைச்சர். மாண்புமிகு வீட்டு வசதி அமைச்சர் பேசுறாங்க. உட்காருங்க. மாண்புமிகு வீட்டு வசதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கழகத்தினுடைய ஆட்சி, தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியிலே நான் மாவட்ட அமைச்சர் என்ற முறையிலே
யார் பேசுறது இப்போ? மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது ஒரு போல நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் அதுக்கான உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. உறுப்பினருக்கு நான் அறிவுரையாக அல்ல, எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறப்ப குரல் கொடுப்பதும், காலையில் நான் உறுப்பினர் பேரெல்லாம் சொல்லி நான் யாரையும் சங்கடப்படுத்த விரும்பவில்லை. அங்கே இருந்த இடத்தை விட்டு முன்னோக்கி ஓடி வருகின்ற, கைகளை உயர்த்தி கொண்டே ஓடி வருகின்ற, எதிர்ப்புணர்வை மிரட்டுவது போல் காட்டுகின்ற செய்கைகள் இங்கே எழுப்புவதை நான் அனுமதிக்க முடியாது. நிச்சயமாக அடுத்த முறை இப்படி நடைபெற்றால் நடவடிக்கைக்கு உள்ளாவீர்கள் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். வீட்டுவசதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு கடந்த கால ஆட்சியிலே செய்யவில்லை என்று சொன்னார்கள். கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பிறகு நான் மாவட்ட அமைச்சர் என்ற முறையிலே அந்த நிதியினை முழுமையான பெற்று தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் செய்து கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன்.